சாய்ஸ் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. இப்போ இந்த கொடுக்க போகிற வீடியோ வந்து ரொம்ப ஒரு முக்கியமான வீடியோ. இனிமேல் நீங்கள் ஸ்கூல் புக்கு வேணும், ஏதாவது முக்கியமான பாடம் படிக்கணும் வைக்கணும்னா நீங்கள் போய் என்ன பண்ண வேண்டிய டவுன்லோடு பண்ண வேண்டியது அவசியமே இல்லை. எங்கேயுமே போயிட்டு ஒரு ஃபுல் புக்கை டவுன்லோடு பண்ணணும், அந்த புக்கில் போயிட்டு அதில் எந்த பிடிஎஃப்னு பார்க்கணும் அப்படிங்கிற அவசியமும் ரொம்ப சிரமப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ கையில் புக்கு இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கு பிரச்சனையே இல்லை. சப்போஸ் இப்போ ஏதாவது ஒரு ட்ராவல் பண்ணிகிட்ருக்கீங்க, இப்போ வந்து ஒரு டக்குன்னு எனக்கு இந்திய பொருளாதாரம் அப்படிங்கிற ஒரு பாடம் படிக்கணும், டக்குன்னு படிக்கணும், அப்படி கையில் எதுவுமே இல்லை அப்படின்னா டக்குன்னு இந்த டெலகிராமில் இருந்தால் போதும், இந்த டெலகிராம் லிங்க்கில் இருந்தால் போதும். இது பார்த்தீங்கன்னா மொத்தம் அந்த லெசன்ஸ்க்கான லிஸ்ட்டு எல்லாமே கொடுத்துருக்கோம். 100 பாடம் அப்படிங்கிறது லெசன்ஸ் வந்து லிஸ்ட்டு வந்து கொடுத்துருக்கோம். இது போக இது தேவையில்லாத லெசன்ஸ் ஒரு 10-15 லெசன்ஸ் இருக்குது. அதையும் இந்த டெலகிராமில் இப்போ அப்டேட் பண்ண போகிறோம். 101லேருந்து அந்த 115 வரைக்கும் அப்படின்னு சொல்லி அப்டேட் பண்ண போகிறோம். புரியுதா உங்களுக்கு? அப்படிங்கிறப்போ இப்போ இது எப்படி நீங்கள் டவுன்லோட் பண்ணலாம் அப்படின்னா, இப்போ நீங்கள் டெலகிராம் லிங்க் என்னென்னா இந்த பாருங்கள் காமிக்கிறேன். தமிழ் புக்ஸ், என்னது தமிழ் புக்ஸ் அப்படிங்கிற டெலகிராம். இப்போ இங்கிலீஷ் ஸ்டூடெண்ட்ஸ்னால் இங்கிலீஷ் புக்ஸ், இங்கிலீஷ்க்கும் இருக்குது, நான் அதெல்லாம் தனியாக காமிக்கிறேன். இங்கிலீஷ்க்கும் இருக்குது, தமிழுக்கும் இருக்குது. நீங்கள் டக்குன்னு போய்ட்டு இப்போ இன்றைக்கி என்னப்பா இன்றைக்கி லைவ் டெஸ்ட்டு அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, இன்றைக்கி வந்து இந்திய பொருளாதாரங்கிற லைவ் டெஸ்ட்டு, ரைட்டா? அப்போ என்னது கோடு நம்பர் என்ன, இந்த அழகு 56 இருக்கா, டக்குன்னு வெளியே போயிருங்க. டக்குன்னு வெளியே போய்ட்டு 56 எங்கே இருக்குது, நம்பர் படி வரிசையாக இருக்கும் கரெக்டாக. எங்கே இருக்குது 56, இந்த இருக்குது 56. ஸோ இந்த 56 இருக்குல்ல, இதை நம்ம டவுன்லோடு பண்ணிக்கலாம், ஃபார்வர்ட் பண்ணிக்கலாம், என்ன வேணாலும் பண்ணிக்கலாம். இந்த இருக்குது கரெக்டாக ரெடியாக இருக்குது. 32 MB டக்குன்னு டவுன்லோட் ஆயிரும் அந்த பாடம் மட்டும். ஓகேவாங்க, உங்களுக்கு ரொம்ப டக்குன்னு முடிஞ்சிடும். இது வந்து ஏன் இந்த MB வந்து கொஞ்சம் கூட இருக்குன்னா, நல்ல இது பாருங்கள், இது நல்ல உள்ளே நீங்கள் PDF ஓப்பன் பண்ணி பாருங்கள், நல்ல குவாலிட்டியாக இருக்கும். ஏன்னா இது ப்ரெஸ்ஸுக்கான காப்பி, ஒரிஜினல் PDF காப்பி. ப்ரெஸ்ஸில் வந்து நம்ம அக்ரோபட்டில் வந்து எடிட் பண்ணி கம்ப்ளீட் பண்ண அந்த காப்பி புக்கு போட்டு கொடுத்தோம்ல, ஸோ அந்த காப்பி. அப்போ உள்ளே போனீங்கன்னா தெளிவாக இருக்கும், அழகாக ரொம்ப பிரைட்னஸ்ஸாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கும். அப்போ உங்களுக்கு டவுன்லோட் பண்ணி நீங்கள் எடுத்துக்கலாம், ரைட்டாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா கிருஷ்ணன் சார்கிட்ட சொல்லி தான் இதை ரெடி பண்ணதே. சார் தான் இதை ஃபுல்லாக கட் பண்ணி மொத்தமாக நான் PDF கொடுத்தேன், அவர் தான் கட் பண்ணி இந்த மாதிரி போட்டு டெலகிராம் ஓப்பன் பண்ணி கொடுத்தாரு. இது உண்மையாக நல்ல ஒரு ஐடியா பண்ணி கொடுத்தாரு. ஏன்னா எனக்கு எப்படி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து இப்போ திடீர்னு எனக்கு PDF வேணும், மெட்டீரியல் வேணும்னா எப்படி ஷேர் பண்ணுறது, ஓயாமல் வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுவோம். வாட்ஸ்அப்பில் நிறைய போட்டு வச்சுக்கிட்டே இருக்கோம், மெமரி அதிகமாகுது, ஸ்பேஸ் பிரச்சனை வரும். இது டெலகிராம்னு வச்சுக்காங்கவே, இப்போ இது உள்ளே போனாலே போதும், டக்குன்னு டவுன்லோட் பண்ணி அதை மட்டும் பார்த்துக்கலாம். அவ்வளோதான். ஃப்ரீ டயத்தில் நைட்டு டவுன்லோட் போட்டுவிட்டோம்னா எல்லாமே டவுன்லோட் ஆகிக்கிறோம் ஒன்ஸ் ஒரு தடவை. நமக்கு மெமரி ஸ்பேஸ் ரொம்ப பிடிக்காது. அழகாக நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கலாம், எந்த செகண்ட் வேணால் எப்போ வேணாலும் பார்த்துக்கலாம். டவுட் கிளாரிஃபிகேஷன், அது மாதிரி நியூ எடிஷன், இது 2020க்கான எடிஷன். சில இதெல்லாம் நீக்கியிருப்பாங்க, உங்களுக்கு தெரியும். இந்த சின்ன விஷயம் தப்பாக இருக்கிறதெல்லாம் சரி பண்ணியிருப்பாங்க. நியூ எடிஷனால் உங்களுக்கு ரொம்ப க்ளீனாகவே இருக்கும். ஓகேவாங்க. ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், இதை பயன்படுத்திக்காங்க. தமிழ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இருக்குது, இங்கிலீஷ்க்கு இருக்குது. இந்த பாருங்கள், இங்கிலீஷ்க்கு தமிழ் புக்ஸு, இங்கிலீஷ் புக்ஸுக்குள்ளே போனீங்கன்னா இங்கிலீஷ் புக்ஸ். இந்த பாருங்கள், இங்கிலீஷ்க்கான லெசன்ஸ் லிஸ்ட்டு பாருங்கள். யூனிட் 1லேருந்து ஆரம்பித்து கம்ப்ளீட்டாக இருக்கும். அது அதே தான் ரைட்டா. அப்போ நீங்கள் அங்கே போய் என்ன பண்ணிக்கலாம், இங்கிலீஷ் ஸ்டூடெண்ட்டு என்ன பண்ணிக்கலாம், என்ன தேவையோ அதை போய் டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ தமிழுக்கும் இங்கிலீஷுக்கும் பிரச்சனையே இல்லை உங்களுக்கு இனிமேல். ஸோ இதில் போய் அழகாக டவுன்லோட் பண்ணி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், எடுத்துக்கலாம். இது வந்து சாய்ஸ் ஃபுல் தமிழ் வீடியோ. இந்த டெலகிராமில் என்ன பண்ணுறோம்னா, டெலகிராம் வீடியோ ஃபுல்லாக, அதாவது தமிழ் வீடியோ 6லேருந்து 12 வரைக்கும் வீடியோ வந்து கொடுக்குறேன்னு சொன்னேன்ல, அந்த டெலகிராம் சேனல் தான் இந்த டெலகிராம் சேனல். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒன்லி தமிழ் மட்டுமே, தமிழ் சார்ந்தது மட்டுமே இதில் கொடுத்துட்டு வரோம். ஸோ ஆல்ரெடி 2 சொன்னது தமிழ் புக்ஸ் வேணுமா, தமிழ் புக்ஸ்னால் தமிழ் கிடையாது, சோஷியல் சயின்ஸை தான் சொல்லியிருக்கோம். இது மாதிரி தமிழுக்கு ஒரு டெலகிராம் ஆரம்பிங்க சார்னா, தமிழுக்கு எடிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. எடிட் பண்ணி வந்த பின்னாடி 5 ஏழு அழகாக வரிசையாக அது வந்து வரும், ரைட்டாங்க. அது வெயிட் பண்ணுங்கள். சோஷியல் சயின்ஸுக்கு சொல்யூஷன் ரெடியாக இருக்குது, அவ்வளோதான். ஓகேவாங்க. அடுத்து வந்து மேக்ஸுக்கு ஒரு ஐடியா பண்ணணும். மேக்ஸுக்கு பொறுத்தளவுக்கு நம்ம புக்கு கொடுத்துட்டோம், அது ஒரு ஐடியா பண்ணணும். இப்போ தமிழ் ஃபுல் வீடியோ 2021 சர்ச் பண்ணாலே வந்துடும். இது தமிழுக்கானது, ரைட்டா. நம்மக்கிட்ட இருக்கிற டெலகிராம் தான். இது வந்து சயின்ஸ் ஃப்ரீ பேட்ச், அதாவது இதில் 6லேருந்து 10 வரைக்கும் சரவண் சார், ஜெயபால் சார் சேர்ந்து இதில் வந்து ஃப்ரீயாகவே வீடியோ, டெய்லி ஷெட்யூல், வார ஷெட்யூல் கொடுத்து ஃப்ரீயாகவே வீடியோ கொடுத்து டெஸ்ட்டு வச்சு இதில் வந்து கனெக்ட் பண்ணி ரன் பண்ணிகிட்ருக்காங்க. இது வந்து சயின்ஸ் ஃப்ரீ பேட்சுக்கான இது. ஸோ டெலகிராம்னால் அது ஒரு பெனிஃபிட்டாக அமையணுங்கிறது தான் ஆர்டர் படி செஞ்சுக்கிட்டு இருக்கோம். இடையில எதுவும் இது இல்லாமல் அது இல்லாமல்னு. சாய்ஸ் அகாடமியோட டெய்லி அப்டேட் வந்து எதில் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேட்சுக்கு தனியாக டெலகிராம் வச்சுருப்போம். சாய்ஸ் அகாடமி டெய்லி அப்டேட் இந்த இருக்குது. இதுதான் சாய்ஸ் அகாடமியோட டெய்லி அப்டேட். பொதுவாக நான் வீடியோ போடுறதா இருக்கட்டும், லைவ் டெஸ்ட் லிங்காக இருக்கட்டும், அண்ட் ஏதாவது இன்ஃபர்மேஷனாக இருக்கட்டும், முக்கியமான பேஜஸாக இருக்கட்டும், அடுத்து இந்த தினமணி பேஜ் கொடுக்க போகிறோம்ல, இந்த மாதிரி ஏதாவது ஒரு இன்ஃபர்மேஷன் அதாவதுன்னா இதில் தான் பொதுவாக கொடுக்குறோம். இப்போ கரண்ட் அஃபேர்ஸ்க்குன்னு ஒரு பேஜ் ஓப்பன் பண்ணலான்னு இருக்கேன். ஏன்னா டெலகிராம் வந்து நமக்கு எந்த ஒரு ஸ்பேஸ் பிரச்சனை வரல, ஆர்டராக இருக்குது. இன்னும் லெஃப்ட் ஆகிட்டால் கூட திரும்ப உள்ளே போகும்போது என்ன ஆகுதுன்னா, நமக்கு அந்த இன்ஃபர்மேஷன் அப்படியே இருக்குது. அதே மாதிரி அந்த இமேஜஸை கிளிக் பண்ணால் வரிசையாக அந்த இமேஜை ஸ்க்ரோல் பண்ணி பார்த்துக்கலாம்.
வாட்ஸ்அப்பை விட மோர் தென் பெனிஃபிட்டில் இதில் இருந்துச்சு. ஆனால் நிறையா பேர்ட்டு என்னென்னா டெலகிராம் இல்லை, டெலகிராம் இன்ஸ்டால் பண்ணாமல் இருப்பீங்க. அது ப்ளே ஸ்டோரில் போய்ட்டு டெலகிராம் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இன்ஸ்டால் பண்ணிட போகிறீங்க. இன்ஸ்டால் பண்ணால் உங்கள் ஃபோன் நம்பர் கேட்கும். ஃபோன் நம்பர் கேட்டிங்கன்னா அவ்வளோதான், ஒரு டெலகிராம் ஓப்பன் ஆயிரும். ஓப்பன் ஆகிட்டு மேலே போய் சர்ச் பண்ண பப்ளிக் சேனலுக்குள்ளே சர்ச் பண்ணணும். ப்ரைவேட் சேனல்னால் அவங்ககிட்ட லிங்க் வாங்கணும். இப்போ நான் கொடுத்துருக்குள்ள பப்ளிக் சேனல், நான் கொடுத்துருக்குறேன்னா பப்ளிக் சேனல்னால் இப்போ சாய்ஸ் அகாடமி டெய்லி அப்டேட், இப்போ இதில் இருக்கிற வார்த்தையை அப்படியே சர்ச் பண்ணாலே அது வந்துடும், ஜாயின் பண்ணிக்கலாம். ப்ரைவேட் சேனல் வச்சுருக்காங்கன்னா அது குறிப்பிட்ட பேருக்கு மட்டும்தான் வச்சுருக்கிறவங்க, அவங்ககிட்ட லிங்க் வாங்கினா தான் ஜாயின் பண்ண முடியும். இப்போ 5 யூனிட் பேட்ச் கோல்டன் பேட்சுக்கெலாம் பார்த்தீங்கன்னா நான் இப்போ சேனல் வந்து வச்சுருக்கேன். அது வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைவேட் சேனல்னால் அதில் வந்து பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும்தான் இருப்பாங்க, நீங்கள் யாரும் அதுலேருந்து சேர முடியாது. அப்போ அது வந்து ப்ரைவேட் சேனல், இது வந்து பப்ளிக் சேனல். ஸோ அதுதான் டெலகிராமுக்கானது. நிறையா பேர் கேட்டுக்கிட்டே இருந்தீங்க. சோஷியல் சயின்ஸுக்கு புக்கு பார்த்தீங்கன்னா தமிழ் புக்ஸ், இங்கிலீஷ் புக்ஸ் இருக்குது. தமிழுக்கான என்ன தமிழில் சேர்ந்துக்காங்க, சயின்ஸில் சேர்ந்துக்காங்க. இது டெய்லி அப்டேட் பொதுவாக, அவ்வளோதான். ரைட்டாக இதுதான் நான் டெலகிராம் வச்சுருக்கேன், ஃபாலோ பண்ணி. ஏன்னா வாட்ஸ்அப்பில் கூட பார்த்தீங்கன்னா மெமரி ஸ்பேஸ் அதிகமாகி டெலிட் பண்ணிகிட்டே இருப்பேன் எல்லாத்தையும். டெலகிராம் அப்படியே பத்திரமா இருக்கும், 5 வருஷம் ஆனாலும் சரி, தேவைன்னா எப்போனாலும் ஒரு செகண்டில் வந்து எடுத்துக்கலாம். நமக்கு எந்த ஒரு ப்ராப்ளமும் வராது, நம்ம என்ன ப்ராப்ளமும் வராது. அதுக்காக தான் ஸோ அதை அப்டேட் பண்ண தான் வந்திருந்தேன். தேங்க்யூ டு ஆல், தேங்க்யூ. நல்லா பயன்படுத்திக்காங்க, தேங்க்யூ. டெலகிராம் இன்ஸ்டால் பண்ணுறது எப்படின்னு தெரியலனா பக்கத்தில் யார்ட்டா கேளுங்க, இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். அழகாக ரொம்ப ஈஸி தான். ஜஸ்ட்டு வாட்ஸ்அப் மாதிரி தான் டெலகிராம். நாளைக்கு வாட்ஸ்அப்பே இயங்காது அப்படின்னு சொல்லிட்டா கூட டெலகிராம் வச்சு தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், மெயின்டைன் பண்ண முடியும். சொல்கிற உதாரணமாக. ஆனால் டெலகிராம் பெஸ்ட்டு தான், நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கிறது நல்லது. தேங்க்யூ டு ஆல், தேங்க்யூ.